Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விடியா ஸ்டாலின் அரசு கொண்டு வந்த கனவு இல்லம் திட்டத்தில் முறைகேடு செய்த அதிகாரி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றியத்தில் விடியா ஸ்டாலின் அரசு கொண்டு வந்த கனவு இல்லம் திட்டத்தில் பயனாளிகளிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு வீடு கொடுக்கப்பட்டதாக ஆட்சியரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் முறைகேட்டில் ஈடுபட்ட விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய பிடிஓ ஜெயக்குமாரியை ஆட்சியர் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்துள்ளார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகள் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்பதற்கு இதுவே சாட்சி என மக்கள் விமர்சனம் செய்தனர். செங்கல்பட்டு நகராட்சியில் மாடு முட்டி பெண் படுகாயமடைந்த நிலையில் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குண்டூர் 27வது வார்டு பகுதியில் மாடு முட்டியதில் படுகாயமடைந்த சுலோச்சனா என்ற 60 வயது பெண் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அப்பகுதியில் மாடுகள் அதிக அளவில் சாலைகளில் சுற்றி வரும் நிலையில் இதற்கு நிரந்தர தீர்வு காணக்கோரி அதிமுக நகர செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நகராட்சி ஆணையரிடம் அதிமுகவினர் மனு அளித்தனர். விடியா ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் இதில் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் விரைவில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் ரயில்வே பிரிவில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் 8 மணி நேர வேலை வழங்க வலியுறுத்தி தென்னக ரயில்வே மஸ்தூர் ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள முதுநிலை பகுதி பொறியாளர் அலுவலகம் அருகே SRMU சார்பில் ரயில்வே கேட் பாதுகாவலர்களுக்கு 8 மணி நேர வேலையை உறுதிப்படுத்தவும் அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாநகர் பகுதியில் பெய்த லேசான மழைக்கு சாலையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். பெரியார் பேருந்து நிலையம், கோரிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரம் லேசான மழை பெய்தது. இந்த மழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமமடைந்தனர். விடியா ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி அதிகாரிகள் முறையாக மழைநீர் வடிகால் வசதி செய்யாததால் சிறிய மழைக்கே சாலைகள் வெள்ளக்காடாக மாறும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் சிறப்பு சார்பு காவல் ஆய்வாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகக்கண்ணியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சரவணன் கூடலூர் வடக்கு காவல் நிலையத்தில் சிறப்பு சார்பு ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக தூக்கமின்மையால் அவதிப்பட்டு வந்துள்ளார். இதனால் மன உளைச்சலுக்குள்ளானவர் புதன்கிழமை அதிகாலை அவரது தோட்டத்தில் உள்ள புளிய மரத்தில் தூக்கிட்டு சடலமாக தொங்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவலர்களுக்கு அளிக்கப்படும் பணிச்சுமையால் இதுபோன்ற தவறான முடிவை எடுக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் குணா குகையில் மலேசிய சுற்றுலா பயணிகளுக்கும் வனத்துறை அதிகாரிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. மலேசியாவிலிருந்து 6 பேர் கொண்ட குழுவினர் கொடைக்கானலுக்கு வருகை தந்தனர். இவர்கள் குணா குகை செல்வதற்காக அப்பகுதியில் உள்ள நுழைவு வாயிலில் 60 ரூபாய் கட்டணம் கொடுத்து டிக்கெட் பெற்று நடந்து சென்றுள்ளனர். அப்போது அவர்கள் மீது சந்தேகமடைந்த வனத்துறையினர், நீங்கள் வெளிநாட்டினர் என்பதால் 100 ரூபாய் டிக்கெட் வாங்க வேண்டும் என தெரிவித்திருக்கின்றனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பெண் வனத்துறை அதிகாரி மொபைல் போனை பிடுங்கி தாக்கியதாக சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவித்தனர். விடியா திமுக ஆட்சியில் வெளிநாட்டினரை அவமதிக்கும் அராஜகம் அடிக்கடி நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சிதிலமடைந்து உடைந்து விழும் நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை விபத்து நடக்கும் முன் அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். ஆவத்திப்பாளையம் காமராஜர் நகர் பகுதியில் 45 ஆண்டுகளுக்கு முன்பு 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. தற்போது சிதிலமடைந்து சிமெண்ட் காரை உதிர்ந்துள்ளதுடன் பில்லர்களிலும் விரிசல் ஏற்பட்டு இரும்பு கம்பிகள் வெளியே தெரிந்து வருகிறது. இதனை அகற்றிவிட்டு புதிய நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. எனவே அசம்பாவிதம் நிகழும் முன்பு விடியா அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே முறையான சிகிச்சை அளிக்கப்படாத புகாரில் தனியார் கிளினிக்கிற்கு சீல் வைக்கப்பட்டது. சிந்தலக்குப்பத்தில் இயங்கி வந்த இந்த கிளினிக் குறித்து தொடர்ந்து புகார் கூறப்பட்டதை அடுத்து அங்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது சுகாதாரத்துறை வழிகாட்டு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படாமல் காலாவதியான மருந்துகள் வழங்கப்பட்டு வந்தது உறுதியானதை அடுத்து அந்த கிளினிக் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் உரிய சிகிச்சை கூட பெற முடியாத நிலை உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சியில் குடிநீர் வழங்கக் கோரி காலி குடங்களுடன் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 26வது வார்டுக்குட்பட்ட காஜநகர் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. மோட்டார் பழுது காரணமாக இங்கு கடந்த 8 மாதங்களாக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குடிநீருக்கே திண்டாடும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.